ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் அவுட் சைட் லுக்கு. சிம்பிள் தான், ஆனால் உள்ள சர்ப்ரைஸ் இருக்குது. என்னோடய ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? இன்றைக்கி ஃபுல் ஃப்ரிட்ஜ் டூர் ப்ளஸ் எப்படி நீட்லி ஆர்கனைஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மெஸ்ஸி ஃப்ரிட்ஜை நீட்டான ஃப்ரிட்ஜாக 5 மினிட்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எவ்வளோ ஐட்டம்ஸை நான் ஓவர்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனால் ஃப்ரிட்ஜில் இவ்வளோ ஐட்டம்ஸை ஓவர்லோட் பண்ணவே கூடாது. அதனால் இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் நீட்டாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேக் எல்லாம் கலட்டி அதை நல்லா லிக்யூட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேலே விரிக்கிற பேப்பர் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணது. இதை வாங்கி 1 இயர்க்கு மேலவே ஆயிடுச்சு. இது எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜை எப்போவுமே மந்த்லி 1 டைம் வந்து இந்த மாதிரி ஃபுல் க்ளீன் பண்ணிடுங்க, டீப் க்ளீன். அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, ஃப்ரிட்ஜுக்குமே நல்லது. அதே மாதிரி இந்த ஹவுஸ் ஒய்ஃபை பார்த்து எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் 9 மணிக்கு ஸ்கூல் போயிட்டாங்கன்னா ஈவினிங் 4 மணி வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஒரு வேலையும் உங்களுக்கு இருக்காது. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு டிவி பார்க்குற வேலை மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது, வீடை க்ளீன் பண்ணுறது, மார்க்கெட் போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளுக்கு டெய்லி ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கரெக்டாக பசங்க வர வரைக்குமே வேலை இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் நல்லா காய வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜோட இன்சைட் க்ளீன் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சோடா உப்பு எடுத்திருக்கேன். 1/2 லெமன் நல்லா புழிஞ்சு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு கிளாத் எடுத்து தண்ணியெல்லாம் தொட்டு நல்லா ஃப்ரிட்ஜோட இன்சைடு வந்து தொடச்சி எடுத்துடலாம். அப்போ தான் எதுவும் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும், ஃப்ரிட்ஜும் நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ரேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். இந்த பாக்ஸில் வந்து நான் தக்காளி வச்சுக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் செப்பரேட் பாக்ஸில் வச்சாதான் ஃப்ரெஷ்னஸ் வந்து லாங் டைம் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நானுமே இப்போ பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து குறைச்சிட்டேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து தனித்தனி பாக்ஸில் போட்டு வைக்கும் போது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெஷ்னஸ் வந்து லாங் டைம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது குறைஞ்சது ஒரு 5 டேஸ், மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே வந்து காலி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அதிக டைம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் நல்லது இல்லை. நம்மளால் இப்போ ஃப்ரிட்ஜே இல்லாமல் இருக்க முடியாது. தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணால் எல்லாமே நல்லது தான். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பீட்ரூட் தனியாக, கேரட் தனியாக இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பயிறு வகைகள், இந்த பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் பீன்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பயிராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பச்சை மிளகாவும் காம்பெல்லாம் நீக்கிட்டு வச்சிங்கன்னா நல்ல லைஃப் வரும். இந்த மாதிரி கொத்தமல்லிக்கு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்குமே நல்லா வாடாமல் இருக்கும். அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் வெஜ்ஜி ஃப்ரெஷ்னு. அதில் வந்து நான் மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் பெரிய பெரிய வெஜிடபிள்ஸ், லாங் டைமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிறேன். சொரக்காய், அப்புறம் முட்டைக்கோஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் இதில் வச்சுக்கிறேன். நீங்களும் இப்படி தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை எத்தனை நாளைக்கு ஒருக்கா உங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா கருவாடு பாக்ஸு. எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்காய் வந்து கொஞ்சம் அது கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால அதிகமாகவே இருக்குது. அதனால அதையுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த ஆனியன் ட்ரேயில் ஆனியன் போடுறதே இல்லைங்க. இந்த சைடில் உள்ள ரேக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மசாலா ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நான் சாஸ் ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை. ஏன்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம் பசங்களுக்கு. அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை. இந்த எக்ஸ்ட்ரா மசாலா ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இதுவுமே நீங்கள் மந்த்லி 1 டைம் இல்லைனா 10 டேஸ்க்கு 1 டைம் எக்ஸ்பைரி டேட் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் மீதமான கோதுமை மாவு, அதே மாதிரி நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிருவேன். அது எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் சமைக்கும் போது. இது மார்னிங் வச்ச தக்காளி சட்னிங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபுட் ஐட்டமை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
அதே மாதிரி அந்த ஓரத்தில் இருக்கிற பெரிய பாக்ஸில் வந்து நான் ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம நாளே ஓடாதுன்னு சொல்லலாம். இது வந்து சீஸு, பட்டர். அதுக்கப்புறம் மேலே உள்ள சின்ன டிஃபன் பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, பாலில் இருக்கிற பாலாடையில் எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சேன்னா, லாஸ்ட்டில் வந்து நம்ம கீ பண்ணலாம். யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த கேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம குக்கருக்கு இருக்கலாம், அதே மாதிரி கேஸ்கெட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பர் இழுக்கும்போது டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜு வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைனா லூஸாக இருந்துச்சுன்னா கூலிங்ஸ்லாம் வெளியில் போயிடும். அதே போல் ஃப்ரிட்ஜை எப்போவுமே ஃபுல்லாக ஓவர்லோட் பண்ணாதீங்க. அப்புறம் ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் ப்ராப்பரான கூலிங் வரும். அவ்வளோதாங்க, என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த கிச்சன் டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.